டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் சர்வே மெகா சர்வேயோடு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முறை நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி இதுவரைக்கும் எல்லா தொகுதியிலும் மும்முனை போட்டி பற்றி தான் பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்த ஒரு தொகுதியில் 4 முனை போட்டியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் கிருஷ்ணகிரி தொகுதியை தான் பார்க்கிறோம். இந்த இடத்தில் திமுக, அதிமுக மற்றும் பாஜகவை தவிர்த்து 4வது என்ட்ரியாக நாம் தமிழர் கட்சியும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான போட்டி அளிக்கிறது அப்படின்ற திமுக இங்கு நேரடியாக களமிறங்கவில்லை. திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் கோபிநாத் அவர்கள் ஒசூரில் 3 முறை வெற்றி ஹாட்ரிக் எம்எல்ஏவாக இருந்த கோபிநாத் அவர்கள் களமிறங்குகிறார். அதிமுக சார்பாக ஏற்கனவே பாமகவில் இருந்த ஜெயபிரகாஷ் அவர்கள் களமிறங்குகிறார்கள். பாஜக சார்பாக நரசிம்மன் அவர்கள் களமிறங்குகிறார்கள். நாம் தமிழர் சார்பாக வித்யாதரணி வீரப்பனின் மகள் களமிறங்குகிறார். நேயர்களே, ஒசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது கிருஷ்ணகிரி தொகுதியில் உள்ள ஒசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் பல காலமாக திராவிட கட்சிகள் ஜெயிக்கவே வாய்ப்பில்லாத ஒரு தொகுதியாக தான் இருந்தது. 2016ஆம் ஆண்டுதான் முதல் முறையாக திராவிட கட்சி ஒன்று அங்கே வெற்றி பெற்றது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு மிக மிக அதிகமான செல்வாக்கு இருக்கிறது உண்மை. அது ஒசூர் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஒரு தொகுதியாக ஒசூரை நாம் பார்ப்பதால் அதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுக்கிறோம். மற்ற 3 வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட ஒசூரை சார்ந்தவர்களே தான். காங்கிரசின் கோபிநாத் அவர்களாகட்டும், அதிமுகவின் ஜெயபிரகாஷ் ஆகட்டும், பாஜகவின் நரசிம்மன் அவர்களாகட்டும் ஒசூரை மையப்படுத்தி தான் அவர்களுடைய அரசியலானது இருக்கிறது. இந்த இடத்தில் பாஜக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் எலெக்ஷனோட ஸ்டார்டிங்ல நினைச்சிருந்தாங்க. பட் நம்மளுடைய ப்ரீ போல் அனாலிசிஸ்ல பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அதற்கு காரணம் கோபிநாத் அவர்கள் ஒசூர் அர்பன் ஏரியா மற்றும் ஒசூரை சுற்றியுள்ள ரூரல் ஏரியா எல்லா இடத்திலும் நல்ல ஒரு செல்வாக்கோடு இருக்கிறார். அண்ட் ஏற்கனவே இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காங்கிரஸ் வசம் இருக்கும் ஒரு தொகுதி தான். அதனால் அதை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு காங்கிரசுக்கு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த இடத்தில் கடுமையான போட்டி அளித்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜெயபிரகாஷ் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார். அதிமுக சார்பாக கிட்டத்தட்ட அந்த ப்ரீ எலெக்ஷன் அனாலிசிஸ்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சர்வேல ஒவ்வொருத்தர் முன்னாடி இருந்தாங்கன்னு தான் சொல்லுவோம். சில இடத்தில் கோபிநாத் அவர்கள் வெற்றி பெறுவார் என்றும், சில இடங்களில் ஜெயபிரகாஷ் அவர்கள் வெற்றி பெறுவார் என்றும் தான் அனாலிசிஸ் போய் கொண்டிருந்தது. பாஜக இங்கே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி கட்ட ட்விஸ்டாக நாம் தமிழர் கட்சியோடு போட்டுக் கொண்டிருக்கும் நிலைமை பாஜகவுக்கு வந்துவிட்டதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் வீரப்பன் அவர்களின் மகள் நேரடியாக களமிறங்கியிருப்பதால் இங்கே வன்னியர்களின் வாக்கு 3ஆக பிரிகிறது நம்ம பார்க்கிறோம். வீரப்பன் அவர்கள் மகள் பக்கம் ஒரு பிரிவு அணி திரள்கிறது. பாஜகவுடன் கூட்டணியாக நேரடியாக பாமக இருப்பதால் அவர்கள் பக்கம் 1% அணி திரள்கிறார்கள். அண்ட் ஜெயபிரகாஷ் அவர்கள் பின்னால் அதிமுக சார்பாக களமிறங்கினார்களும் அவரும் ஒரு வன்னியர் வேட்பாளர் என்ற காரணத்தால அவர் பக்கமும் ஒரு கூட்டம் 1% அணிவகுக்கிறது. சோ இந்த வன்னியர் அவர்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பாஜக பாமகவை தன்னுடைய கூட்டணிக்குள் இழுத்தது. ஆனால் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வன்னியர் வாக்குகள் என்பது பாமகவுக்கு முழுதாக கன்சாலிடேட் ஆகாம 3 முனையாக பிரிகிறதால் இங்கே வெற்றி எளிதாக ஆவது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு வெற்றி எளிமையாகி விடுகிறது. வன்னியர்களுடைய ஓட்டு ஏதாவது ஒரு கட்சிக்கு கன்சாலிடேட் ஆகியிருக்கும் பட்சத்தில், குறிப்பாக அதிமுக ஒருவேளை அது கன்சாலிடேட் ஆகியிருந்தால் அதிமுக இங்கே ஒரு கடுமையான போட்டிக்கு பிறகு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் முழுதாக கன்சாலிடேட் ஆகவில்லை. எந்த ஒரு கட்சிக்கும் முழுதாக கான்சன்ட்ரேட் ஆகவில்லை அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து கணிப்பின் முடிவு தெரிகிறது. இங்கே நாம் தமிழர் கட்சி பாஜகவை முந்தி 3வது இடம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. பட் நம்மளுடைய சர்வே முடிவுகளின்படி நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல டீசென்டான ஃபைட் கொடுக்கும், நல்ல இம்பாக்ட் கொடுக்கும். ஆனால் 3வது இடம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய போஸ்ட் அனாலிசிஸ் சர்வேல புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்தில் நாம ப்ரீ எலெக்ஷன் சர்வே கொடுத்த முடிவுகளை தான் கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் அதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். கோபிநாத் அவர்கள் எளிதாக வெற்றி பெறுவார் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கடுமையான போட்டியை ஜெயபிரகாஷ் அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார். அது கள அளவிலும் எலெக்ஷன் அளவிலும் ரிசல்ட் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். சொல்ல போனா நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, ஸ்டார்டிங்ல குறைந்தபட்சம் அந்த பாதி நாள் ஜெயபிரகாஷ் அவர்களும் கோபிநாத் அவர்களும் மாறி மாறி முன்னிலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்மளுடைய கணிப்பில்
ஆனாலும் இறுதியாக கடைசி கட்ட நேரத்தில் கோபிநாத் அவர்கள் முன்னேறி அந்த வெற்றி கோட்டை தாண்டுவார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக கோபிநாத் அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வார் அப்படின்றதுதான் நம்மளுடைய போஸ்ட் எக்ஸிட் போல் அனாலிசிஸாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு தொகுதியோடு சந்திப்போம்.